ஸோ பெங்களூர் வந்தாச்சு. இது வந்து நெக்ஸஸ் கோரமங்கலம் மால். சென்னையில் பார்த்துருப்போம்ல அதே மாதிரி சீட்டு தான், பெங்களூருங்கிறதுனால இந்த ரேட். ஸோ பெங்களூர் வந்தாச்சு. ஸோ பெங்களூரில் கொஞ்ச நேரம் தான் இருக்க போகிறேன், ஒரு ஃபியூ ஹவர்ஸ் தான் இருப்பேன். ஸோ அந்த ஃபியூ ஹவர்ஸில் நான் இங்கே என்னென்ன பண்ணுறேங்கிறத உங்களுக்கு இந்த vlogல காட்டுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பெங்களூரில் ரொம்ப நாள் இருக்க போகிறது இல்லை, ஏன்னா இன்றைக்கி நைட்டே கோகர்னா போகிறேன். ஸோ ஒரு ஃபியூ ஹவர்ஸ் தான் இருப்பேன். ஸோ அந்த ஃபியூ ஹவர்ஸ் எங்கெங்கெல்லாம் வரலான்னு யோசிக்கும் போது எனக்கு சர்ச் ஸ்ட்ரீட் வரலான்னு தோணுச்சு. ஸோ எனக்கு பின்னாடி இருக்குல்ல அதான் சர்ச் ஸ்ட்ரீட்டு. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஒரே கடைங்களாக இருக்குது, உள்ளே போய் பார்ப்போமா? இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கிலாம் இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு எலக்ட்ரிக் வண்டி ஓட்டுறாங்க. தமிழ் ஷோட்டூரில் அந்த மாதிரி வேப்பில் ஒரு வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், சர்ச் ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாக காஃபி கடை, ஹோட்டலு, வந்துட்டு புக் ஷாப் அந்த மாதிரி தான் இருக்குது. மெயினாக ஃபேஷன் ஷாப்ஸ். இங்கே வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஒரு 10 minutes இங்கேருந்து கிளம்பிடலான்னு இருக்கேன். நான் அப்படியே உங்களுக்கு கூட்டிகிட்டு மார்க்கெட் காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த பெங்களூரோட கிளைமேட்டே என்னால் புரிஞ்சுக்க முடியல, பெங்களூரே புரிஞ்சுக்க முடியல. வெயிலும் அடிக்கிற மாதிரி இருக்குது, நல்லா பிரைட்டாக இருக்குது, கொளுத்துற மாதிரி இருக்குது. அதே சமயம் ஒரு கூலான ப்ரீஸும் இருக்குது. என்னன்னே புரியல. ஃபஸ்ட் டைம் மெயின் பெங்களூருக்கு வரேன். நான் இதுக்கு முன்னாடி பெங்களூர் சொல்லிட்டு ஒன்றரை மட்டும் வந்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ தான் மெயின் பெங்களூர் வரேன். புதுசாக இருக்குது. எல்லாருமே காலைல ஆஃபீஸ் காலேஜ் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்கவே. கைஸ், இந்த சர்ச் ஸ்ட்ரீட் வந்துட்டு நைட்டு தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்னாங்க. ஸோ அதனால நான் இப்போ இங்கேருந்து கிளம்பி ஒரு மாலுக்கு போயிட்டு இருக்கேன். அது என்ன மால்னா, இது வந்து நெக்ஸஸ் கோரமங்கலம் மால். எப்படி நம்ம வடபழனி சென்னையில் வந்துட்டு நெக்ஸஸ் மால் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் முன்னாடி கோர மால் தான் இருந்துச்சா, இப்போ தான் நெக்ஸஸ் மாற்றிட்டாங்க. ஸோ வாங்க உள்ளே போவோம். ஸோ கைஸ், ஃபுட் கோர்ட்டில் இருக்கேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரொம்பவே ஃபஸ்ட்டு. அதனால் வந்துட்டு பர்கர் கிங்கில் வந்துட்டு கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் இப்போ காட்டுறேன். ஒரு ஃப்ரைஸு, ஒரு 7 ஒரு 50 பர்கர், 3 சேர்த்து 181 rupees ஆச்சு. சாப்பிடுவோமா? சூப்பராக இருக்குது. நிறைய பேர் KFC மெக்டானல்ஸ் சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு பர்கர் கிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. 3 days later. ஹே கைஸ், இன்னைக்கு பெங்களூரில் டே 2. நான் கோகர்னாலேருந்து பெங்களூர் வந்துட்டேன். ஸோ நான் வந்துட்டு பெங்களூரை வந்துட்டு பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல, ஏன்னா பெங்களூருக்கும் செப்பரேட்டாக நான் ஒரு நாள் வந்து ஒரு சீரீஸாக நான் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நான் மறுபடியும் பெங்களூர் வந்திருக்கேன். எதுக்குன்னா நான் பெங்களூர் வந்து திருப்பி சென்னை போகிறோம். சென்னைக்கு பஸ்ஸு 3:30 தான். இப்போ டைம் வந்து 7:30 தான் ஆகுது. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அது வரைக்கும். ஸோ அதனால் நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். அது எங்கன்னா வித்யார்த்தி பவன் அப்படின்னு ஒன்று இங்கே ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு லியோ படம் பார்க்க போகிறோம், எங்கன்னா நெக்ஸஸ் மாலில். ஸோ இந்த வீடியோவில் இப்போது மறந்துட்டியா? ஸோ அதுக்கப்புறம் நான் லியோ படம் பார்க்க போகிறேன் நெக்ஸஸ் மாலில். நான் இன்னும் லியோ பார்க்கல, அதான் டைம் இருக்கே. ஸோ பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கேயே பார்க்குறேன். ஸோ இங்கே டிக்கெட் ப்ரைஸஸ்லாம் கொஞ்சம் அதிகம். ஸோ அந்த ப்ரைஸுக்கு இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு அப்படியே லைக் போட்டு விடுங்க, எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்யார்த்தி பவன் போவோமா? எனக்கு முன்னாடி இருக்கிறது வித்யார்த்தி பவன். செம்ம கூட்டமாக இருக்குது. வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்னும் வந்தாச்சு. வெயிட் பண்ண முடியல, உட்கார வச்சுட்டாங்க. ஃபேமிலியோட வந்து வெயிட் பண்ணி தான் அவங்க சீக்கிரம் தான் உட்கார வச்சுருவாங்க. ஸோ அது பண்ணிடலாம். கேசர் பாத் வந்துருச்சு, அதாவது கேசரி வந்துருச்சு. ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை, மீடியம் ஸ்வீட்டாக. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த சாகு மசாலா தோசை வந்துருச்சு, சாப்பிட்டுக்கலாமா? ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளது மசாலாவோட சாப்பிட்லாம். சாகுங்கிறது சவுச்சவுன்னு நினைக்கிறேன். சவுச்சா பிடிக்கலாம் சாப்பிடுங்க. ஆனால் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, பட் ஆனால் நல்லா தான் இருக்கும். அதிகம் நெய் போட்டிருக்காங்க.
நெய்லேயே மிதக்குது தோசை. ஸோ அதை நான் சாப்பிட்டு முடிச்சிடுறேன். கைஸ் அங்கே நிஜமாலே தோசை வேற லெவலில் இருந்துச்சு. நான் சாப்பிட்டதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் தோசைன்னு சொல்லலாம். அண்ட் நெய் வந்து பார்த்தீங்கன்னா தோசையில் இல்லை, தோசை தான் நெய்யில் இருந்துச்சு. அந்த அளவுக்கு நெய்யை தாராளமாக போட்டு வேற லெவல் பண்ணியிருந்தாங்க. ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கைஸ் இப்போ லால்பால் பொட்டானிக்கல் கார்டன் வந்துருக்கேன். இது பிளான்லேயே இல்லை. படம் வந்து 11 மணிக்கு தான், 8 மணிக்கு நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த கார்டனுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்துருக்கேன். இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஓட்டிட்டு இங்கேருந்து மறுபடியும் அங்கே போவோம்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போயிடுவோமா? கைஸ் இங்கே டிக்கெட் வந்து 30 ரூபா. பட் ஆனால் 9 மணிக்கு மேலே தான் வந்துட்டு இந்த டிக்கெட் வருவாங்களாம். அதுக்கு முன்னாடி வந்தால் டிக்கெட்லாம் கிடையாது, நீங்கள் போகலாம் அப்படிங்கிறாங்க. கைஸ் பாம்புகள்லாம் இருக்கான், பார்த்து வாங்க. எல்லாம் பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இங்கே ஒரு பாறை மாதிரி ஒன்று இருக்குது. மேலே ஒரு குட்டி கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த பாறை. முன்னாடி ஒரு ஜூஸ் கடை இருக்குது, ஒரு கோபுரம் இருக்குது. கீழே இறங்கிடுவோம். வயசாச்சு. இன்னொரு பொட்டானிக்கல் கார்டனு எங்கேயோ ஒரு இடத்துல இந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எங்கன்னு தேடி பார்ப்போம். ஸோ இங்கே நிறைய பேர் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. இந்த ஃப்ளவர் கார்டன் எங்கே இருக்குன்னு எனக்கும் தெரியல. இங்கே வாக்கிங் போனவங்க 2-3 பேர் கேட்டு அவங்களுக்கும் தெரியல. பட் ஆனால் இங்கே தான் எங்கேயும் இருக்குது, கண்டுபிடிப்போம் அப்படின்னா கிளம்பிடுவோம். இதுக்குள்ளே தான் எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த ஃப்ளவர் பார்க். பட் நாங்கள் வந்து கிளம்புற லேட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் பார்க் பார்த்துட்டு வாங்க, சரியா? நாம் இங்கேருந்து கிளம்பிடுவோம். இப்போ Many hours later. கைஸ் இன்னும் நான் நடந்து கொண்டே இருக்கிறேன், நடந்து கொண்டே இருக்கிறேன். தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் எக்ஸிட் வந்துடும் நினைக்கிறேன், தெரில. வந்துச்சுன்னா சொல்கிறேன். நமக்கு வேறு 11 மணிக்கு ஷோ இருக்குது. எப்படியா போயிடலாம். இங்கேருந்து தேட்டர் எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆட்டோவில் போயிடலாம். கைஸ் ஒரு வழியாக எக்ஸிட்டை கண்டுபிடிச்சாச்சு. இது நான் வந்த வழி கிடையாது, வேற ஒரு எக்ஸிட். பட் இது வழியாகவும் வெளியே போகலான்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இப்போ வெளியே போயிடலாம். கைஸ் வேறு லெவல் சர்ப்ரைஸு. பெங்களூரில் இந்த வண்டி ஃபேமஸ்ஸு. இதில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ கைஸ் நான் பெங்களூர் வந்ததுலேருந்து இந்த டைப் ஆட்டோ பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ எதிர்ச்சியாக கிடச்சிருக்கு, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸஸ் மால் போயிடுவோமா? ஸோ கைஸ் மறுபடியும் நெக்ஸஸ் மால் வந்துட்டோம். முதல் நாள் இங்கே தான் வந்தோம், கடைசி நாள் இங்கே தான் வரோம். ஏன்னா இன்றைக்கி நான் ஏற போகிற பஸ் ஸ்டாப் வந்துட்டு இங்கேருந்து பார்ப்போம். அதனால் இங்கே டிக்கெட் கொடுத்தேன். ஸோ வாங்க உள்ள. சென்னையில் பார்த்துருப்போம்ல அதே மாதிரி சீட்டு தான். ஆனால் இங்கே இது 514 ரூபா. ஆன்லைனில் பே பண்ணலாம். இங்கே வந்து வாங்கினா 450 ரூபா. பின்னாடி சோஃபா மாதிரி இருக்கிறது 900 ரூபா. ஆன்லைனில் பே பண்ணால் எக்ஸ்ட்ரா ஒரு 100 ருபீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி வேறு எந்த சேஞ்சும் இல்லை. பெங்களூருங்கிறதுனால இந்த ரேட். கைஸ் படம் பார்த்தாச்சு. படம் பார்த்துட்டு நல்ல கேப்ஸி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸஸ் மால் ரெடியாக இருக்கேன். ஸோ இங்கேருந்து ஆட்டோ முடிச்சு கிளம்பி பஸ் ஏறி சென்னை போகிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோட எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணுறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ வரைக்கும் பாய் ஃப்ரம் ஆஷிக்.